முதலையை ஏமாற்றிய குரங்கு. ஒரு ஊருக்கு வெளியே ஆறு ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. ஆற்றின் கரையில் ஒரு நாவல் மரம் இருந்தது. அந்த நாவல் பழங்களை சாப்பிட குரங்கு ஒன்று தினமும் வரும். ஒரு நாள் ஆற்றில் இருந்த முதலை ஒன்று நாவல் பழத்தை தின்று கொண்டிருந்த குரங்கை பார்த்து, நாவல் பழம் மிகவும் ருசியானதா என கேட்டது. குரங்கும், முதலியாரே, உமக்கும் சில நாவல் பழங்களை தருகிறேன், சாப்பிட்டு பாருங்கள் என நாவல் பழம் சிலவற்றை பறித்து ஆற்றில் வாயை பிளந்து கொண்டிருந்த முதலையின் வாயில் போட்டது. முதலையும் பழத்தை ருசித்துவிட்டு குரங்கிடம் மேலும் சில பழங்களை வாங்கி கொண்டு தம் மனைவிக்கு கொடுத்தது. முதலையின் மனைவி அப்பழங்களை சாப்பிட்டு விட்டு, இப்பழங்கள் இவ்வளவு இனிக்கிறதே, இதே பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கும் அந்த குரங்கின் குடல் எவ்வளவு இனிக்கும், அது எனக்கு வேண்டும் என்றது. முதலையும் குரங்கிடம் சென்று நயவஞ்சமாக, குரங்கே, நாவல் பழம் தந்த உனக்கு என் மனைவி விருந்திட விரும்புகிறார், வா என்றதும் குரங்கு சற்றும் யோசிக்காமல் மகிழ்ந்து முதலையின் முதுகில் உட்கார்ந்தது. குரங்கு அமர்ந்ததும் முதலை தன் இருப்பிடம் நோக்கி நகர்ந்தது. பாதி தூரம் சென்றதும் இனி குரங்கால் நீரில் தனித்து ஓட முடியாது என நினைத்து, முட்டாள் குரங்கே, உண்மையில் விருந்து உனக்கல்ல, என் மனைவிக்குத்தான், அவள்தான் உன் குடலை சாப்பிட விரும்புகிறாள் என்றது. சற்று நேரம் யோசித்த குரங்கு, முதலியே, அதை முதலையே சொல்லக்கூடாதா? நான் என் குடலை கலட்டி மரத்தில் அல்லவா வைத்திருக்கிறேன், திரும்ப மரத்திற்கு என்னை கொண்டு போ, உடலை எடுத்து மாட்டிக்கொண்டு வருகிறேன் என்றது. முதலை சற்றும் யோசிக்காமல் குரங்கு உண்மைதான் சொல்கிறது என நம்பி மரத்திற்கு அழைத்து சென்றது. வேகமாக மரத்தில் ஏறிய குரங்கு, முட்டாள் முதலையே, குடலை உடலிலிருந்து கலக்கி மாற்ற முடியுமா? உன்னை நம்பி என்னை ஏமாற்றி விட்டாயே, நியாயமா இது என கேட்டது. முதலையும் ஏமாந்து திரும்பியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.